இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் இருக்கிற இலக்கணத்தை பார்ப்போம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வகை 2. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து 12 மெய்யெழுத்து 18 முதல் எழுத்து. இதை கூட்டினா எத்தனை எழுத்து வருது? 30 எழுத்து வருது. அப்போ முதல் எழுத்து எத்தனை? 30 எழுத்து. முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்து தான் சார்பெழுத்து. முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்து என்னது? சார்பெழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். திரும்ப சொல்ற பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த இலக்கண பகுதியில் நம்மளுக்கு உயிர்மையும் ஆயுதத்தையும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்ப்போம். உயிர்மை அப்படின்றப்போ மெய்யெழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உயிர்மை எழுத்துனாலே மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தும் ஒன்றோட ஒன்று சேர்வதால தோன்றது தான். ஒளி வடிவம், உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது மா இம்மும் வருது, ஆவும் வருது. அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதுதான் ஒளி வடிவம். வரி வடிவம் அப்படின்னு எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ நம்ம எழுதும்போது அந்த மெய்யெழுத்தை ஒத்தி என்ன மாரி தான் எழுதுவோம். இப்போ மாவா இருக்கட்டும், மீயா இருக்கட்டும், அந்த மாதிரி எழுதும்போது அது மெய்யெழுத்தை தான் ஒத்திருக்கும், உயிரெழுத்து அதில் வராது. நம்ம அந்த குறியீட்டை தான் போடுவோம். அதனால வரி வடிவம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். கால அளவு, அதாவது ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம். மாத்திரை உயிர் எழுத்து நெறிலா குடிலா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதோட கால அளவு இருக்கும். அதனால் உயிர்மெய் எழுத்து அப்படின்னா அது மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுகிறது. அதோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். அதோட கால அளவு, ஒலிக்கும் அளவு எப்படி இருக்கும்? உயிர் எழுத்தை ஒத்தி இருக்கும். அடுத்து ஆயுதம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து மட்டும் தனியாக இருக்கும். 3 புள்ளியை வச்சு தனிச்சு இருக்கும். இதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கோணம். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேணம். அடுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. மற்ற எழுத்துக்களோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. முன்குறில் எழுத்தையும் பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லுக்கு முன்னாடியே வராது, சொல்லுக்கு பின்னாடியே வராது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும், தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். அப்படின்னாதான் அப்படி இருந்தாதான் ஆயுத எழுத்து வரும், தனித்து இயங்காது. தேங்க்யூ.